மீண்டும் அதிமுகவிலே இணையும் 10 மாவட்ட செயலாளர்கள். அதிர்ச்சியில் கதரும் ஓபிஎஸ், மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்தால் அவர்கள் இறுதி வரைக்கும் அரசியலிலே ஜொலிக்க முடியாது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது இந்த இயக்கத்தை விட்டு வேறொரு இயக்கத்திலே இணைவது பிரச்சனை கிடையாது, அந்த இயக்கத்தை அழிக்க நினைப்பதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்ப ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓபிஎஸ் திமுகவுடைய பி டீமாகத்தான் செயல்பட்டு கொண்டுதான் என எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்திலே குற்றச்சாட்டை முன்வைத்தார். இப்பொழுது அது உண்மையாகிவிட்டது. அதாவது தன்னை வளர்த்து இவ்வளவு பெரிய பொறுப்பிற்கு வர வைத்து பணம் செல்வம் எல்லாம் கொடுத்த ஒரு இயக்கத்திற்கு எதிராக தற்சமயம் 2026 சட்டமன்றத்திலே தென் மாவட்டங்களிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 2026 சட்டமன்றத்திலோடு அதிமுக அழிந்து போகும் என பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப ஜெயலலிதா அம்மையாரும் அதே போல எம்ஜிஆரும் உருவாக்கி கட்டி காப்பாற்றப்பட்ட அந்த இயக்கம் என்பது 2026 அழிந்து விடுமா? தன்னை ஊட்டி வளர்த்து தனக்கு இவ்வளவு பெரிய பெயரும் செல்வமும் பணம் காசு எல்லாம் கொடுத்து முக்கிய பதவிகளை கொடுத்து அந்த இயக்கம் அழிய வேண்டும் நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் என சொல்லித்தான் தற்போது 10 மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவிலே இணைய இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. 2026 சட்டமன்றத்தில் மட்டும் ஓபிஎஸ் தோல்வியை தழுவிவிட்டால் திமுகவில் இருந்து ஒரு ஓரம் கட்டப்பட்டு விடுவார் அப்படின்னே கூட. அது ஒரு புறம் இருந்தாலுமே ஓபிஎஸ் அணியை சேர்ந்த, அதாவது ஓபிஎஸ் ஒரு காலத்திலே சட்ட போராட்டம் நடத்தினார். அதன் பின்பு ஒரு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என ஒரு குழுவையும் ஆரம்பித்தார். அந்த குழுவின் மூலமாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் என மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அறிவிப்புகளை கொடுத்து அந்த மாவட்ட செயலாளர் நியமனம் செய்து வைத்திருந்தார். அதில் இருக்கக்கூடிய 10 மாவட்ட செயலாளர்கள் தான் இன்னும் 2 தினங்களில் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே சந்தித்து அதிமுகவிலே தன்னை தாய் கழகத்திலே மீண்டும் இணைந்து கொள்ள இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி. அதுவும் ஆர்பி உதயகுமாருடைய ஏற்பாட்டிலே இந்த இணைப்பு விழா என்பது நடத்தப்பட இருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட. அதாவது ஓபிஎஸ் அணிக்கு ஆதரவுகளை கொடுத்த ஓபிஎஸ் மூலமாக நியமிக்கப்பட்ட அந்த மாவட்ட செயலாளர்களை திமுகவிலே இணைத்து விட வேண்டும் என்று ஓபிஎஸ் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்கிறார். திமுகவிற்கு வந்தால் உங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் வாங்கி தருகிறோம், அடுத்து வரக்கூடிய 2031 உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கூட வாங்கி தருவதற்கு நான் பேசுகிறேன் என ஓபிஎஸ் பேச்சுவார்த்தையும் நடத்தினாராம். இருந்த போதிலும் எங்களால் திமுகவிலே இணைய முடியாது, அதற்கு நாங்கள் அரசியலை விட்டு ஒதுங்கிக் கொள்ள வேண்டுமாலும் ஒதுங்கிக் கொள்வோம், ஆனால் அதிமுகவை தவிர வேறு எந்த கட்சியிலும் எங்களுக்கு இணைவதற்கும் மனம் ஒத்து வரவில்லை, எங்கள் உடம்பிலே ஓடுவது அதிமுகவுடைய ரத்தம் என சொல்ல அந்த 10 மாவட்ட செயலாளர்கள் மிக விரைவாகவே எடப்பாடி பழனிசாமியிலே அதிமுகவிலே தன்னை கள்ளக்காட்டி உறுப்பினராக மீண்டும் இணைத்துக் கொள்ள இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்கள் உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் திமுக இணைந்தது அதிமுகவிற்கு தான் மிகப்பெரிய நல்ல விஷயமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் தொடுத்த வழக்குகள் அனைத்தும் முடிந்து போய்விட்டது. அதே போல அவருக்கு ஆதரவுகளை கொடுத்த அனைவரும் அதிமுகவில் மீண்டும் இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவுங்க நண்பா.